என் பேர் சொன்னோடனே ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது சார். அண்ட் டைரக்டர் சார் ஒரே கொஸ்டின் சார், நான் ட்ரெய்லர்ல இல்ல சார். நானும் 2 பேரும் பார்த்துட்டே இருக்கேன், நான் எங்க வருவேன் ட்ரெய்லர்ல இல்லை சார், கஷ்டமா இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டீம் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். யுவன் சார் ஆக்சுவலா காலையில வந்தோடனே டக்குனு யுவன் சார் அவ்வளவு கிட்ட பார்த்தோம்னா ஒரு மாதிரி அப்படியே யுவன் சார் அப்படின்னு இருந்தது. சரி பேசலாம்னு நினைச்சேன். அப்புறம் பேசுறேன், யுவன் சார் கிட்ட பேசுறேன் அப்படின்னு கிட்ட சொல்லும் போது அப்படியே என்ன சொன்னார் அப்படின்னு, ஹை அவர்தான் சொன்னார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாய் சார் அப்படின்னு நானே அப்படியே ஓரமா பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பி சார் உங்களை பார்த்ததுல. அண்ட் ரியோ, கோபிகா, wish you all the best. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. ரியோ, you look so handsome actually. ஆமா, எங்க ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஸ்ருதி கூட அப்படிதான், வீட்டுக்கு போனா மனசுல பண்றதெல்லாம் அக்கா எல்லாம் இது சொல்ல மாட்டாங்க. அக்கா இது குட் காம்ப்ளிமெண்ட் தான், கவலைப்படாதீங்க. அக்காவா? டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சார், கிங்ஸ்லி சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா காலைல அவர் தான் கம்பெனி கொடுத்து பேசிட்டு இருந்தாரு. தேங்க்யூ. அண்ட் டீம் ஆக்சுவலா என்னோட டியூரேஷன் படத்திலே ரொம்ப கம்மி, நான் ஒர்க் பண்ண டைமிங்குமே ரொம்ப கம்மி. அப்படிங்கிறதுனால ஒர்க் பண்ண வரைக்கும் நான் இருந்த வரைக்கும் எல்லாரும் என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப ரெஸ்பான்சிபிளா பாத்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏதாவது தமிழ் கொடுக்கணுமா? நிறைய கொடுத்துட்டீங்க ஏற்கனவே. அவ்வளவு சர்ப்ரைசிங்கா வச்சிருக்காரு ட்ரெய்லருக்கு. டைரக்டர் கண்டிப்பா இருக்கும், ஒரு விஷயம் இல்லாம இருக்குமா? எதுனால உங்களை மட்டும் வைக்கணும். அப்ப அவர் தான் மேலே சொல்லணும். அந்த பொண்ணோட கேரக்டர் மட்டும், ஒரு கேரக்டர் மட்டும் ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு கதையில. உங்களுடைய ரியல் லைஃப் ஸ்வீட் ஹார்ட் யாரு? இந்த டீம்ல ஸ்வீட் ஹார்ட்? இந்த டீம்ல ஸ்வீட் ஹார்ட்னா I think I've already told in the interview. Of course Rio da, because he has been very responsible in the set. எது இருந்தாலும் I can go and communicate. Everybody in the set can go and communicate. சோ எல்லாருமே அவர்கிட்ட என்ன வேணா சொல்லலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி நல்லா இருக்கு, இந்த மாதிரி அது இருக்கு, இது இருக்கு, எல்லாமே சொல்லலாம். சோ he is the sweeter of the set. அண்ட் பர்சனல் லைஃப்லன்னா அப்கோர்ஸ் அம்மா அப்பா எப்பவுமே இருப்பாங்க. அதை தாண்டினா கரண்டா யாரும் இல்ல. அவங்கள நான் சொல்லலாம். சிறப்பு, மகிழ்ச்சி. உங்களுக்கும் நிறைய வெற்றிகள் தொடர்ந்து கிடைக்கணும். இந்த படம் எனக்கு கொடுத்த டைரக்டர் சாருக்கு, சிவா கிளி, அவரால் தான் இந்த படம் பண்றேன். என் தலைவர் யுவன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தை நடிக்கிறேன். அது பெரிய பிளஸிங் சார். ஒவ்வொருத்தரும் ஸ்வீட் ஹார்ட். நம்ம கொண்டாடி லவ் யூ சொல்லணும்னா இல்லையோ, ஹாய் ஸ்வீட் ஹார்ட் சொல்லாம லைஃபை கறக்க முடியாது. இல்ல அதையோ நீ சொல்லியிருக்க நிறைய நமக்கு தெரியல. நம்ம கவர்மெண்ட் என்னெல்லாம் சொல்லுவாங்களே, என்ன பார்க்கலாம் அந்த கேள்வி கேட்டேன். அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு கேரக்டர் கொடுத்தாரு, சூப்பர் கேரக்டர். இல்ல சஸ்பெண்டா இருக்குமா இல்ல ஓபன் பண்ணல என்னன்னு சொல்ல. சரி சரி சரி, அது எதிர்காலத்துல வச்சுட்டு இல்ல, நல்ல கேரக்டர் தான். சின்ன ரொம்ப தேங்க்யூ. நமக்கு இந்த ஹார்ட் ஒர்க் எப்பவுமே ஃபெயிலியர் ஆகாது சொல்லுவாங்கல்ல, அதுக்கு எப்பவும் உதாரணம் ரியோ தான். நிறைய பேர் பண்ணுவாங்க, ஃபெயிலியர் ஆகாது. கண்டிப்பா ரொம்ப ஃபெயிலியர் ஆகாது. போன படமே இட்டு, இதுவும் ஹிட் ஆகும், அடுத்த படமே ஹிட் ஆகும். உன் பார்த்து ரொம்ப பெருசா தான் போகும். லைஃப்ல லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னா இளையராஜா பார்த்து, ஏஆர்ரஹ்மான் பார்த்து தான் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவோம். நானே என் தலைவன் பார்த்து போட்டு தான் ப்ரப்போஸ் பண்ணுவேன். எப்ப பார்த்தாலும் அது பாட்டு தான். அந்த காலத்துல இப்போ ஓடியும் சார். தேங்க்யூ சார், சூப்பர் மியூசிக் சார். இன்னும் பயங்கரமா இருக்கு. உங்களை பார்க்க நல்லா சாப்பிடுறேன், இவ்வளவு ஜாலியா இருப்பேன். தேங்க்யூ. சின்ன விஷயமா தேவை. இன்னைக்கு பேட்ஷீட் டிவி 30 பண்ற இருக்கு. நீ என்னை கண்ட எங்களுக்கு ஒரு ஆசை. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஹேரோட பாட்டை போட்டுதான் அன்னைக்கு ப்ரப்போசல் எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி, இந்த ஸ்டேஜ்ல இருந்து நீங்க சொன்னீங்க ஸ்வீட் ஹார்ட்னு கூப்பிடாம இருக்கவே முடியாது. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு லவ் யூ ஸ்வீட் ஹார்ட், என் முன்னாடி யாரு இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனோம்.
அதுதான் சார். உண்மையை சொல்லிட்டு தானே வந்திருக்கீங்க, இங்க வரேன்னு சொல்லிட்டு தானே வந்து. ஆமா ஆமா ஆமா. ஓகே, அப்புறம் பயம் இல்லை, அதெல்லாம் பயம் இல்லை. இந்த வாழ்த்து கொடுத்தெல்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பியூட்டிஃபுல்லா நல்ல என்டர்டைனிங் ட்ரெய்லருங்க, வாழ்த்துக்கள். சூப்பரா இருந்தது. உங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரொம்ப கியூட்டா இருந்தது, சார் வச்சு பண்ணது செம்மையா இருந்தது. சூப்பரா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. 4 பேருக்கும் போஸ்டர்ல முக்கியத்துவம் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணும் கொள்ளையெடுத்தல் அப்படிதான் பண்ணியிருப்பேன், எரெக்ஷன் எல்லாருக்கும் சேர்த்து பண்ணியிருப்பேன். சூப்பரா இருக்கு அது பாக்குறதுக்கு. ட்ரெய்லர் நல்ல என்டர்டைனிங்கா இருந்தது. ரியோ சூப்பரா இருக்கீங்க. உங்க கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஊர் கலர். சூப்பரா இருக்கீங்க. அண்ட் வாழ்த்துக்கள் டீம் எல்லாருக்குமே. டெஃபினட்டா ஒரு பெரிய ஒரு நல்ல வைப் இருக்கு ட்ரெய்லர்ல. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும். சார் உங்களுக்காக தான் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்மளோட STR 50 நடக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் யுவன் சார் தான். அவர்கிட்ட கதை சொன்னேன், அவர் எதை பத்தியுமே பேசல, வேற எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. அவர் உடனே சிம்பு சாருக்கு ஃபோன் பண்ணி அவர் கொடுத்த அந்த ஊக்கம் தான் ஆல்மோஸ்ட் அந்த படம் எங்களுக்கு டிராப் தான். ஸோ ஆஃப்டர் மீட்டிங் யுவன் சார் தான் அந்த ப்ராஜெக்ட் நடக்குது. ஆக்சுவலி அது ஒரு மிகப்பெரிய தெம்பா எங்களுக்கு இருந்தாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அது நம்ம படத்தை பத்தி அப்போ பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி யங் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இலான், பியார் பிரேமா கதல், இப்போ இந்த ஃபிலிம் அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். மிகப்பெரிய வெற்றி அடையும். டீமுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. யுவன் சார்க்கா உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னா லைக் என்னோட பிகினிங் இங்க அந்த தேசிங் சொன்ன மாதிரி ஒரு படம் டிராப் ஆன மாதிரி இருந்த டைம்ல எப்ப யுவன் சாரை மீட் பண்ணாரோ அப்போ வந்து அவருக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி. எனக்குமே லைஃப்ல வந்து நாலு படி ஒரு படம் பண்ணேன் பியார் பிரேமா கதலுக்கு முன்னாடி. ஸோ அது ரிலீஸ் ஆகல. ஸோ அது மாதிரி ஒரு டவுனான ஃபேஸ் இருக்கும் போது யுவன் சாரை மீட் பண்ணேன். அப்போ வந்து லைஃப் டோட்டலா மாறிடுச்சு. ஸோ அந்த மேஜிக் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் ஸ்வீட் ஆர்ட் வந்து பத்தி சொல்லணும்னா ரொம்ப இந்த படத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலா. இப்பதான் வந்து ட்ரெய்லர் பார்த்தேன். வரதுக்கு முன்னாடி வந்து வினோத் கேட்டேன், அப்படி பியார் பிரேமா கதல் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டேன். ஏதோ இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஹம்பலா சொன்னாரு. ஆனா அதோட நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப சூப்பரா ட்ரெய்லர் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர் இருக்கு. அப்ப சார் அந்த ஆசம் கிசா சாங் வந்து ரொம்ப வேற லெவல் இன்டர்நேஷனலா இருக்கு, நல்லா இருந்துச்சு. ஸோ யுவன் சாரை வந்து நிறைய பேர் இருக்கு. யுவன் சாருக்கு ட்ரக் டீலரு, மாடர்ன் மாஸ்ட்ரோ, அப்புறம் கிங்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா அவரை பத்தி தெரிஞ்சவங்க வந்து அவருக்கு கொடுக்குற ஒரே பேர் வந்து இந்த படம் டைட்டில் தான், such a sweetheart. So நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், யுவன் சார் படத்துல ப்ரொடக்ஷன் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, ஐ வாண்ட் பி பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் சார்ட்டே சொல்லிட்டு இருப்பேன், உங்க டீம்டே சொல்லிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு அவரை பிடிக்கும் எனக்கு. ஸோ தட்ஸ் வை ஐம் ஹியர். அண்ட் ஆல்சோ ரியோ பிரதர் சூப்பரா இருக்கு. உங்க ஃபர்ஸ்ட் படமும் செம்மையா இருந்துச்சு. இதுவும் கண்டிப்பா ஹிட் ஆகும் நினைக்கிறேன். எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சூப்பர். சாரோட கம்போசிங் போகும்போது செம்ம ஜாலியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு பயமா இருந்துச்சு, எப்படி ஒரு சாங் வாங்குறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது எனக்கு தெரியல. ஆனா ஒரு 10 நிமிஷம் சார்ட்ட பேசினேன், அவ்வளவு ஸ்வீட்டா இருந்தார். உண்மையிலே சார் அவர் சொன்னா நீங்க உண்மையிலே ஸ்வீட் ஆர்ட் அண்ட் நீங்க சூப்பரா பண்ணிடுறீங்க. ஒரு பிஎன்சி சூப்பர் பண்ணிடுங்க. பிஎன்சி வந்து பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மீடியம். அவரை பண்ணுங்க, நீங்க பெருசா சூப்பரா இருக்கும். நீங்க ரொம்ப பெருசா வந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கு. மிகப்பெரிய ஒரு ஹீரோவா நீங்க வரதுக்கு நிறைய நான் இறைவன் கொடுப்பான். வாழ்த்துக்கள். ஹீரோயின் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அந்த லவ் இன்டிமேஷன் செம்மையா இருக்கு. ரெண்டு காம்போ சூப்பரா இருக்குங்க. இந்த படம் கண்டிப்பா யூத் மத்தியில ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு கரண்ட்ல இருக்கு எல்லாமே கண்டென்ட்லாம், ட்ரெய்லர்ஸ்லாம், அதாவது சாங்ஸ், கிசாஸ். நான் 4-5 கூட பார்த்தேன் சார், எனக்கு அது பிடிக்கும், உங்களுக்கு தெரியும். இல்ல அது என்ன மாட்டா, நான் கம்போஸ் பண்ணதை பத்தி பேசியிருக்கிறேன், நம்ம கவலை கொஞ்சம் வரும், அதனால சொன்னேன். வேற இல்ல, அது புல் ஸ்டாப் சொல்லலாம். சோ ரொம்ப பிடிச்ச சாங் கிசாஸ் சாங். அந்த கதவை அதோட ரொம்ப சூப்பர். மதன் கார்த்தியோட லிரிக்ஸ்ல சூப்பரா இருந்துச்சு. சோ இந்த படம் மார்ச் 14 வந்து கண்டிப்பா ஷோர் கேட்டுங்க. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த டீமுக்கு வந்து ஸ்பெஷலா டைரக்டர் சூப்பரா பண்ணிருப்பாங்க. இதை அப்படி கண்டினியூ பண்ணுங்க. மெயினா யுவன் சார் வந்து நியூ டைரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைரக்டர் பாண்டாக்கில ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஒரு புது டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவர் நம்பிக்கை வேணும், கான்ஃபிடன்ஸ் தான். அதுவும் அந்த கேட்டகரி ஃபில்ம் பண்றீங்க, வாழ்த்துக்கள் சார். இந்த படத்தோட அத்தனை பேருக்கு டெக்னீஷியன், கேமராமேன், எடிட்டர் அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையிறது வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இது வந்து சொல்லுவாங்க இல்லையோ, சுயம்பு தானாவே எந்த ஒரு பேக்ட்ராப்பும் இல்லாம வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா எமோட் பண்றாரு, அவ்வளவு நல்லா பண்றாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் த ஹீரோயின், ஸ்வீட் ஆர்ட் ஆஃப் த ஃபிலிம்.
அந்த குட்டி ஒண்ணு உட்கார்ந்துருக்கு காயத்ரி. இவருக்கு சூப்பர் சாங், அந்த சாங் காமிச்சிட்டீங்களா? இல்ல நீங்க அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துல அவர் நடிச்சிருக்காரு. இது பெரிய ஹிட் ஆகும், பாருங்க. கிங்ஸ்லி சாருக்கு அதுக்கப்புறம் உண்மையிலே அவருக்கு இல்ல, நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் என்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்காருன்னு. ஒரு நாள் 2 நாள் தான் பண்ணாரு, பட் ஆனா சூப்பரா இருக்கும். கேமராமேன் அவர் வந்து செட்ல வந்து யாருக்கிட்டயும் பேச மாட்டார். 24 மணி நேரமும் ரொம்ப கடின உழைப்பு. அது காரணம் அந்த ஆர்ட் டைரக்டர் போட்ட செட்டு. எங்களுக்கு வீடு வந்து செட்டா போட்டாங்க. ஒரு 7 மாடிக்கு மேல இருக்கிற மாதிரி வீடு. இதுல ஃப்ளோர் வந்து இப்படிதான் இருக்கும், செட்டு போட்டாங்க. எதிர்க்க வந்து முதல் நாள் வந்து ஏதோ டிங்கரிங் வேலை பண்ணிட்டு கம்பி இது என்னங்கன்னு போற வரப்ப கேட்டபோது வேற சொல்றாங்க 7வது மாடி பால்கனி, அதுல நான் நிக்கணும். என் வெயிட்டுக்கு அது எங்கேயா உடஞ்சிருமான்ட்டு ஒவ்வொரு தடவை கூட்டி கேட்பேன் லஞ்ச் டைம்ல எல்லாம். தம்பி தாங்குமா தம்பி, நான் ஏறணும். ஏங்க நீங்க ஏறது எங்க ஹீரோ ஏறுவாருங்க, அதுக்குள்ள ஹீரோன்னுறாரா? இல்ல பக்கத்துல ஹீரோயின் இருப்பாங்க, அப்பா கேரக்டர் பண்ண வெஜி பண்ணிக்க இருப்பாரு. ஆனா ஸ்ட்ராங்கா போட்டாரு, பயங்கரதான் ஏறுங்க அவரு. அதே மாதிரி எடிட்டர் அப்பப்போ கவனிச்சுக்கலாம், வெட்டிடுவாரு. இது 7ஆம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ரியோ தம்பி கூடயும் நம்ம இவர் கூடயும் பிளாக் ஷிப் கூடயும். அதுக்கும் அவர் தான் எடிட்டர். ரியோ வந்து வீட்டோட டிரைவர் வச்சுப்பாங்க, வேலைக்காரர் வச்சுப்பாங்க, எடிட்டர் வச்சிருக்கிறாரு நம்ம தமிழர். அவர் வீட்டோட தான் இங்க எல்லாருமே வச்சிருக்காரு. அதே மாதிரி என்னையும் வீட்டோட உங்க படங்கள் எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. ஒரு படம் ரொம்ப ரொம்ப கடினமான நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். எப்பவுமே கூட இருந்திருக்கீங்க, இப்பவும் கூடவே இருங்க. சோ தேங்க்ஸ் எல்லாம் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நைட் ஆக்சுவலா ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி நாளைக்கு வந்து என்ன பேசலாம், யூஸ்வலா வந்து அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனே இருக்காது. நான் பாட்டுக்கு ஜாலியா அப்படி காலைல குளிச்சு கிளம்பி தலை சீட்டு வந்துருவேன், தோட்டத்தை பேசிட்டு போயிடுவேன். பட் இங்க வந்து கரெக்டா பேசிடுவேன். ஏன்னா எப்பயுமே வளருவேன், ஜாலியா ஜோக் போட்டு போயிடுவேன். இப்ப சரியா அட்ரஸ் பண்ணிருந்தோம், எல்லாரையுமே கரெக்டா பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ப்ரிப்பேர் இருப்பாங்க. பார்த்தா எல்லாருமே அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க போல. ஏன்னா எல்லாருக்குமே அது சிமிலரா அந்த விஷயம் இருக்குல்ல. நான் சொல்றது இந்த ஒன் அண்ட் ஒன்லி யுவன் சார். ஸோ ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கு எவ்வளவு பர்சனல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சார். பட் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார். ஸோ இந்த சோசியல் மீடியால சின்னதா ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு நபரை பத்தி குட்டியா வந்தா கூட ஒரு மாதிரி கோவம் இல்லை சார். அந்த அளவுக்கு பர்சனல். யாராவது எதாவது சொல்லும் போது திரும்ப போய் கமெண்ட்ல நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. ஆனா பக்கத்துல இருக்கவங்களுக்கு நிறைய பேர் ஏன் இப்படி சொல்றாங்க, அவர் தலைவர் வேற ரகம். ஸோ அப்படி ஒரு லவ் இருக்கும் எனக்கு எப்பவுமே. ஐ திங்க் நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது துலாத மனமும் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சார். ஸோ அப்போ வந்து அதுல இருக்க பாடல்கள் எல்லா பாட்டுமே வந்து அத்துமீறலை சாரி அதான் சொல்லல சார், எப்பயும் வளர்ந்துட்டு நான் வளர்க்கிட்டேன் சார். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துளூர் இளமை ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல இருந்து பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ஸோ அப்போ வந்து எங்கேயாவது பாட்டு வந்துச்சுன்னா நின்று கேட்டுட்டு போவேன். ஏன்னா வீட்டுல வந்து டேப் ரெக்கார்டரோ இல்ல டிவியோ அந்த டைம்லாம் கிடையாது. ஸோ என்னோட கசின் வீட்ல தான் இருக்கும். அந்த ஆடியோ கேசட்டை வாங்கிட்டு போய் அங்க கேட்பேன். அப்படியே கத்தோம்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் மன்மதன் ரிலீஸ் ஆச்சு. அப்போ பாட்டை வந்து வெளியில கேட்டிருக்கோம். அப்போ வீட்டுக்கு டிவில வந்துருச்சு. ஸோ மியூசிக் சேனல்ல வரும், அப்போ நின்று பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோ